ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி சட்னிக்கு என்னெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, தக்காளி, பல்லாரி, அப்புறமா சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, அப்புறமா வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து எல்லாத்தையும் போட்டு தாளித்து எடுக்க வேண்டியதான். ரொம்பவேலாம் போட்டு வதக்க வேண்டாம். கொஞ்சம் பச்சையாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் பொரிக்கடலை போடணும். பொரிக்கடலை தான் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா மாவு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், தோசையோ இட்லியோ, அப்போ நம்ம இது புளி போட வேண்டாம். புளிப்பு இல்லாத மாவு, புது மாவுனா கொஞ்சோண்டு புளி போடணும் இந்த சட்னியில், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை சுட்டுக்கலாம். தோசை எனக்கு இன்றைக்கி புது மாவு தான், ஆனால் நான் புளிலாம் போடலை, சிம்பிளாக அப்படியே வச்சு அரைச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசையும் தக்காளி சட்னி தான். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிட்டோம் இல்லையா, அதனால் தாளிக்கலாம் வேண்டாம். அப்படியே சுட தோசை சுட்டு சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.